வீர மகளிர் போன்ற கட்டுரைகளை தவிர வேற புத்தகங்கள் எதுவும் நீங்க எழுதியிருக்கிறீங்களா? தமிழ் இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள், வரலாற்று ஆவணங்கள், பக்தி இலக்கியங்கள், சமூக நீதிக்கான புரட்சிகரமான இலக்கியங்கள், பொது உடைமை தத்துவம் சார்ந்த எழுத்துக்கள், கவிதைகள், இப்படி பல்வேறு விதமான புத்தகங்களை தேடி தேடி பிடித்து வாங்குவது பழக்கமாகவும், இன்னும் சொல்ல போனால் பழைய புத்தக கடைக்கு செல்வதே தினந்தோறும் பொழுதுபோக்காகவும் வைத்திருக்கிற காரணத்தால் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு கூட ஈரோடு புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு வாசிப்பிலே பங்கேற்று விட்டுத்தான் திரும்பியிருக்கிறேன். எனவே இந்த நிகழ்வுகள் எல்லாம், இந்த ஆவணங்கள் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய துணையாக இருந்த காரணத்தால் வருகிற இளைய தலைமுறைக்கு இந்த செய்திகளை எல்லாம் சொல்லாமல் போய்விட்டால் நாம் மிகப்பெரிய வரலாற்று கடமையிலிருந்து தவறிவிட்டோம் என்கின்ற ஒரு பழியை கூட சுமக்க வேண்டி வந்துவிடும். காரணம், வரலாற்று செய்திகளையும் விடுதலை போராட்ட நிகழ்வுகளையும் சொல்லுவதற்கான தியாகிகளும் குறைந்து கொண்டே வந்து விட்டார்கள். அதை பற்றிய எழுத்தும் சிந்தனையும் உள்ள எழுத்தாளர்களும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிற காரணத்தால் நான் அந்த கடமையை என்னுடைய வாழ்நாள் கடமையாக ஏற்று செய்து கொண்டிருக்கிறேன். காந்திய யுகத்திலும் பாவு சிதம்பரனார் யுகத்திலும் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து நடந்த போராட்டங்களை ஆவணப்படுத்துவதோடு கூட வரலாற்று காலங்களில் ஆவணப்படுத்தப்படாத அரிய தியாகங்களும் கூட இருக்கிறது என்பது நான் அறிந்த செய்திகள். அப்படி பார்க்கிற பொழுது நமது மதுரைக்கு அருகில் திருப்பாச்சேத்தியில் தங்கியிருந்து வீரமங்கை வேலுநாச்சியாருடைய போராட்டத்தில் வில், அம்பு, கத்திகள், வளரிகள் என்று புழங்கப்பட்ட ஆயுதங்களுக்கு மத்தியில் துப்பாக்கி கவுண்டன் என்ற உதய பெருமாள் கவுண்டர் முதலாக தர்மபுரி பகுதியிலே இருந்து வேலுநாச்சியாருடைய தலைமையை ஏற்று அவரோடு போராடுவதற்காக வருகிறார். அவர் வந்ததற்கு பின்புதான் சிவகங்கை சீமை என்ற மறவர் சீமையில் துப்பாக்கி என்ற ஆயுதமே அறிமுகப்படுத்தப்படுகிறது விடுதலை போராட்டவாதிகளுக்கு. அவர் தான் கற்றுக்கொண்ட துப்பாக்கி சுடும் பயிற்சி, தனக்கு தெரிந்த துப்பாக்கி செய்ய தெரிந்த பயிற்சி அனைத்தையும் வேலுநாச்சியார் அவர்களிடத்தில் சொல்லி, நான் உங்களுடைய படைப்பிரிவில் இருந்து இவற்றையெல்லாம் உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லி திருப்பாச்சேத்தியிலேயே தங்கி அங்கேயே மனமுடித்து அங்கேயே வாழ்ந்து அங்கிருந்து கொரில்லா யுத்தத்தை துவங்கி வேலுநாச்சியாருக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாகி அவர் ஒரு ஓலைச்சுவடியை கொடுக்கிறார். கௌரி வல்லபன் என்ற தன்னுடைய வளர்ப்பு மகனிடத்தில் சேர்க்க வேண்டும் இந்த ரகசிய ஓலை என்று சொல்லி கொடுக்கிறார். அதில் வேலுநாச்சியார் எழுதியிருக்கிறார் தன் மகன் கௌரி வல்லபனுக்கு, மகனே, வாழ்ந்தால் மன்னனாக வாழ், வீழ்ந்தால் விடுதலை விருட்சங்களின் வேர்களுக்கு நீராக வீழ் என்ற ஓலைச்சுவடியை துப்பாக்கி கவுண்டன் என்ற உதய பெருமாள் கவுண்டன் இடத்தில் கொடுத்து, என்னுடைய வளர்ப்பு மகன் கௌரி வல்லவனிடத்தில் இது எப்படியாவது சேர்க்க வேண்டும், ரகசியமான ஆவணம் என்று திண்டுக்கல்லில் வைத்து கொடுத்த ஆவணத்தை துப்பாக்கி கவுண்டன் என்ற உதய பெருமாள் கவுண்டர் இடுப்பில் சொருகிக் கொண்டு பல ஆண்டு காலம் தேடுகிறார். இறுதியில் தேவகோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அரண்மனை சிறுவயல் என்ற ஊரில் கௌரி வல்லவனை சந்தித்து அந்த ஓலை நறுக்கை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட கௌரி வல்லவன் தன்னுடைய வளர்ப்பு தாயினுடைய ஆசையை புரிந்து கொண்டு துப்பாக்கி கவுண்டன் காலில் விழுந்து வணங்கி அந்த ஓலையை பெற்றுக்கொள்கிறார். வெள்ளைக்காரர்களுடைய கண்ணில் இவையெல்லாம் பட்டுவிடுகிறது. மறுநாள் காலை காளையார் கோவில் போரில் துப்பாக்கி கவுண்டன் சுடப்பட்டு தன்னுடைய உயிரை பறிகொடுக்கிறார். 1801ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் இந்த ஆவணங்கள். துப்பாக்கி கவுண்டன் என்ற உதய பெருமாள் கவுண்டருக்கு திருப்பாச்சேத்தி கோவிலில் சிலை இருக்கிறது. துப்பாக்கி கவுண்டன் என்ற உதய பெருமாள் கவுண்டருடைய சிலை காளையார் கோவில் சிலை வாசலில் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு ஆவணங்கள், இவ்வளவு செய்திகள் இருந்தும் இந்த வரலாறு இளைய தலைமுறைக்கு கிடைக்காமல் போனது நம்முடைய துரதிர்ஷ்டம். அதையும் இப்பொழுது நான் ஆவணப்படுத்துகிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த மாதிரி உங்களுடைய இந்த பணிகளுக்கு எப்படி மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கான ஆதரவு இருக்கு? இதற்கான முறையான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? நான் இதை எழுத துவங்குகிற பொழுது இதனுடைய பெருமை எனக்கே கூட தெரியவில்லை. கிழக்கு வாசல் உதயம் பத்திரிகையில் விடுதலை வேள்வியில் வீரமங்கையர்கள் என்ற தலைப்பில் நான் எழுத துவங்கியதற்கு பிறகு ஃபீட்பேக் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையினுடைய அதிர்வுகள் பகுதியில் என்னை பாராட்டி, இந்த கட்டுரையை பாராட்டி வாசகர்கள் எழுதுகிற கடிதத்தை படித்தேன். கல்லூரி பேராசிரியர்கள், மிகப்பெரிய எழுத்தாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், விடுதலை செய்திகளை அறிந்து கொள்ள படிக்கக்கூடிய வாசகர்கள், இவர்களெல்லாம் இந்த கட்டுரையை படித்துவிட்டு அரிய செய்திகளை பற்றி எழுதியதற்கு பிறகுதான் என்னுடைய எழுத்திற்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறதா என்று நானே மகிழ்ந்து போய்விட்டேன். பின்பு நான் ஒவ்வொரு செய்தியையும் நல்ல முறையில் ஆவணங்களோடு, புகைப்படங்களோடு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து
எழுத எழுத இன்றைக்கு நான் இந்த எழுத்திலிருந்து நான் விலக நினைத்தாலும் கூட விலக முடியாத அளவுக்கு இதில் ஈடுபாடாகிவிட்டேன். ரொம்ப அற்புதமான ஒரு பணியை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நாம் தினம் தினம் நினைத்து தொழ வேண்டிய நமது விடுதலை போராட்ட வீர தியாகிகள் பற்றிய அரிய தகவல்களை ஒரு ஆவணப்படுத்தும் முயற்சி. இன்னும் நீங்க இதுல முழுமையாக ஈடுபட வேண்டும். இதுல முழுமையாக ஈடுபட்டு அடுத்த தலைமுறைக்கு இவை யாவற்றையும் எடுத்து செல்லணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சியா. நன்றி, வணக்கம்.